ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இது ஒரு வீடியோ லைட். இது எந்த மாதிரி வீடியோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேம்கோடர் அல்லது கேமராஸ் அது மேலெல்லாம் ஒரு ஹாட் ஷூ இருக்கும். அந்த ஹாட் ஷூவில் மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ லைட் தான் இது. டிஜிடெக் பிராண்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இப்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்மலாம் கோவிலில் போய் வெட்டிங் ஷூட் பண்ணுறோம், ஏதோ ஒரு ஈவெண்ட்லாம் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு லைட்டே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லைட்டை ஹோல்டு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட அந்த கேமரா கியர்ஸ் மேலே இந்த லைட்டை மவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பவரை நம்மளே செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம எந்த பக்கம்லாம் கேமராவை மூவ் பண்ணுறோமோ இந்த லைட்டும் அந்த பக்கம்லாம் லைட்டை கொடுக்கும். ஓ, அப்படியா விஷயம்? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இது. ஸோ டிலே பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம் வாங்க. ஸோ லைட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த லைட் இது மாதிரி ஒரு பாக்ஸில் வருது. பை கலர் எல்இடி வீடியோ லைட், எல்இடி D520B அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். இங்கேயும் போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பை கலர் எல்இடி லைட். இதோட அவுட்புட் பவர் வாட் வந்து 37 வாட்டுங்கிறது இதில் போட்டிருக்காங்க. லூமினன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3400 LM இருக்குது. இதோட டுவெல் கலர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3200 கெல்வின்லேருந்து 5600 கெல்வின் வரைக்கும் இதில் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. ப்ராடக்டோட சைஸ் போட்டிருக்காங்க. நம்ம ப்ராடக்டை ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் இவ்வளோ தான், இந்த டப்பாலையும் வேறு எதுவும் இல்லை. ஓகே பேட்ரி இன்க்ளூட் இல்லைன்னு போட்டிருந்தாங்க. பேட்ரி இருக்குது. பேட்டரிக்கான ஒரு சின்ன கவர் இதையும் மூலமாக போட்டுருவோம். NP750 டிஜிடெக்னு பிராண்ட் ஒட்டி ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. USB-C டைப்பில் சார்ஜிங் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டும் இருக்குது இதில். ஸோ டிஜிடெக் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் லைட் இண்டிகேஷன்ஸும் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்க, செக்குங்கிறத கொடுத்தோன்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு USB டைப் A அவுட்டு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பேட்டரியை ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு USB டைப் A போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ எனி USB டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி நம்ம இதிலிருந்து அவுட் எடுத்து நம்ம செல்ஃபோன் கூட சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த பக்கம் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இது சார்ஜ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இது ஒரு மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி தான் இது. இது நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். கேமராவில் இருக்கக்கூடிய ஹாட் ஷூவில் இதில் நம்ம மாட்டிக்கலாம். அப்புறம் இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு வீல் கொடுத்துருக்குறாங்க. இதை லூஸ் பண்ணோன்னா இது இப்படி டில்ட் பண்ணிக்கவும் முடியும். எப்படி வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது, குவாலிட்டி ஓகே. இப்போது இதில் ஒரு சின்ன USB டேட்டா கேபிளும் கொடுக்குறாங்க. USB-C டைப் ஒரு சின்ன கேபிள் எல்லாத்துலேயும் கூட கொடுக்குறது தான் இல்லையா. வழக்கம் போல் கேட்லாக். நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை படித்து பார்த்துக்கலாம். இதுதான் லைட். இதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா, பவுச் மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. இது கூட பவுச் மாதிரிலாம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ பவுச்லாம் வரல. அது ட்ரைபாடில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு 1/4 இன்ச்சு த்ரெட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பாண்டோர்ஸ் வருது. அது ஃபேக். இந்த பாண்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் நம்ம இதை வந்து லைட்டை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 520 அப்படிங்கிறது இல்லை ஓவராலாக 520 LEDs இருக்கும். பார்க்குறதுக்கு ஸ்டீல் மாதிரி இருக்கும், பட் ஸ்டீல் கிடையாது, டூப்ளிகேட்டு. என்ன எழவி அது. குவாலிட்டி ஓகே. பாருங்கள், ஏர் வெண்ட்லாம் இருக்குது. ஹீட்டை வந்துட்டு இது வந்து டிசிபேட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ பேட்டரியை நம்ம மாட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, முதல்ல இது எரியுதாங்கிறத பார்த்துருவோம். பேட்டரியை மாட்டுறதுக்கு இங்கே 2 பின்னு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தினோன்னா பேட்டரி உள்ளே போய் லாக் ஆகிடும். வெளியெல்லாம் வரமாட்டேங்குது. பேட்டரியை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை புஷ் பண்ணோன்னா பேட்டரி வெளியில் வந்துடும். மற்றபடி அவ்வளோ ஈஸியாக பேட்டரியை வெளியே பிடுங்கவே முடியாது. ஸோ நல்லா கிரிப்பாக தான் நிற்கிது. இதை எப்படி ஆன் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இதை எப்படி ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கீழே கெல்வின் ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும்
கீழேயும் மேலேயும் 2 பக்கமும் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சொல்கிறா பாருங்க. வீல் மாதிரி. ஓகே, இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் தெரியுதா லைட்டு செம பவராக இருக்குது. இதோட பவரை குறைக்கிறதுக்கு இந்த பக்கம் மேலே இருக்கிறது வந்து பவரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ டோட்டலாக டவுன் பண்ணிட்டோன்னா சுத்தமாக எரியவே இல்லை. இது கூல் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே வார்ம் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது. அதோட பவரையும் சேர்த்து இது கண்ட்ரோல் பண்ணுது. நமக்கு எது எவ்வளோ வேணுங்கிறது எவ்வளோ பவரில் வேணுங்கிறதும் நம்மளே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். பிரகாசமாக இருக்குது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸை பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஸோ லைட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வீலை வச்சு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். லைட்டு வேறு பக்கம் போகாமல் இப்படி கட் பண்ணி கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. நல்ல நீங்க சொல்ற வந்தமா அப்படின்னு போயிடணும். பெருசாக வெயிட்டும் இல்லைங்க, நார்மலான வெயிட் தான். ஈஸியாக கேமரா மேலெலாம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அது மெயினாக இருட்டுக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த த்ரெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதில் வச்சுட்டு இந்த வீலை த்ரெட் பண்ணி இப்படி ஏற்றிடலாம். அழகாக போய் டைட் ஆகிடுது. நல்லா கிரிப்பாக இருக்குங்க, பரவாயில்ல. இப்போது இதை வந்து கேமில் ஃபுல்லாக மாட்டிட்டோம் அப்படின்னா அழகாக வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த வீலை வச்சு அங்கே வச்சு லாக் பண்ணிக்கவும் முடியும். நார்மலாக ஃப்ளாஷ் மாட்டுற மாதிரி தான். ஸோ பேட்டரியோடு தான் கொடுக்குறாங்க. அது ரீசார்ஜபிள் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரி. நார்மலாக இந்த மாதிரி பேட்டரிஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்பவும் பெருசாக இல்லை, ரொம்பவும் சின்னதாக இல்லை. நமக்கு தேவையான அளவுக்கு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு நம்புகிறேன். வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய். நன்றி நன்றி நன்றி.